ஹலோ ஆல், பிக் பாஸ் டே 37 அண்ட் 38ஓட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே 37ல் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பிக் பாஸ் ஷாப்பிங் டாக்ஸ் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் 50 ஐட்டம்ஸ் சொல்லியிருந்தாங்க. நம்ம டீம் வந்து 57 ஐட்டம்ஸ் எழுதிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 100 ஐட்டம்ஸ் கூட தரத்துக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் பிக் பாஸ் போட்டார். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஹவுஸ்மேட்ஸ் ஒத்துக்கல. பிக் பாஸ் இன்னொரு கண்டிஷன் போட்டார். உங்களுக்கு டீ, காஃபி வேணும், ஆல்ரெடி இருக்கிற 50 பொருளில் வந்து 5 பொருள் நான் எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஓகேனா நீங்கள் டீ, காஃபி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விவின் வந்து எனக்கு காஃபி வேணும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இதுக்கே வந்து திருப்பி சண்டே ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நான் போன ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். ஸோ காஷிஷ் இந்த இடத்துல நல்லா சண்டை போடுறாங்க. எனக்கு வந்து டீ, காஃபிலாம் தேவையில்ல, 50 பொருள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நாமினேஷன் டாஸ்க். நாமினேஷனில் இப்போ எப்படின்னா விவின் டைம் கோடாக இருக்கிறதுனால அவர் தான் வந்து நாமினேஷன் கண்ட்ரோல் பண்ணணும். அவர் வந்து ஒரு போஸ்ட் மேனாக மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஃபோன் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து எழுந்து வந்து ஃபோன் பண்ணி விவினுக்கு வந்து சொல்லணும், நான் யாரை நாமினேட் பண்ணுறேன் எதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரை சொல்லணும். ஆனால் விவின் வந்து ஓகே சொன்னால் தான் இந்த நாமினேஷன் வந்து அப்ரூவ் ஆகும். இப்போ ரஜித் வந்து 2 பேரை நாமினேட் பண்ணியிருந்தார், ஆலிஸையும் அதே மாதிரி இன்னொருத்தரையும். ஸோ விவினுக்கு வந்து அந்த நாமினேஷன் பிடிக்கல, அதனால் உங்களுடைய நாமினேஷன் வந்து ரிஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாமினேஷன் நடக்கும். ஸோ இதில் யாரோட நாமினேஷன்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரஜித்தோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, கரனோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திக்விஜய் பண்ண நாமினேஷன் விவின் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாமினேஷனில் தான் வந்து ஸ்ருதிகாவுக்கும் காஷிஷ்க்கும் வந்து இருக்கிற ஃபைட் வந்து வெளியே வருது. இந்த நாமினேஷனில் காஷிஷ் வந்து ஸ்ருதிகாவை நாமினேட் பண்ணுறாங்க, அவங்க ஃபேக்கு வேணுன்னே நடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்ருதிகாவும் வந்து காஷிஷை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் நாமினேஷன் தான் நடக்குது. அதனால யாரெல்லாம் வந்து நாமினேட் பண்ணுறாங்களோ ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து கேட்கலாம். ஸோ இந்த நாமினேஷன் முடிஞ்சு தான் வந்து ஸ்ருதிகா வர்சஸ் காஷிஷ் சண்டை, ஃபஸ்ட்டு சண்டை நடக்குது. அதில் ஸ்ருதிகா காஷிஷ் வந்து ஓ பேபி நீ சும்மா இரு பேபி, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி காஷிஷ் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க, நான் ஃபஸ்ட்டு வந்தபோது இப்படி இல்லை, இப்போ நீங்கள் வந்து நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காஷிஷ் ஸ்ருதிகாவை சொல்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் நல்லா பெரிய ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. ஸோ இதோட டே 37ஓட எபிசோட் முடியுது. அடுத்தது டே 38ல் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து விவினுக்கும் ஷில்பாவுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் தான். ஸோ விவின் சொல்கிறாரு, காஷிஷ்னால் தான் வந்து காஃபி போயிடுச்சு எனக்கு, அவங்க வந்து என்னை பார்த்து ரூடுன்னு சொல்கிறாங்க, அவங்க இது வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு விவின் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு விவின் அவங்களோட கேங்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து விவின் கொஞ்சம் லைட்டாக வந்து கண் அசைஞ்சிட்டாரு. இதுக்கு வந்து நம்ம பிக் பாஸில் நாய் குலைக்குதுன்னா ஹிந்தி பிக் பாஸில் வந்து கோழி தான் கூவும். ஸோ கோழியோட சத்தம் கேட்டுச்சு. இது கேட்ட உடனே ரஜித் வந்து சண்டை ஆரம்பிச்சிச்சு. ஒரு ரஜித் விவின் சண்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சு கரண், ஸ்ருதிகாலாம் வந்து நல்லா ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்ட ஸ்ருதிகா கேட்குறாங்க, என்னோடய பிரதர் இருக்கார் ஆதித்யா, நீ வந்து இந்த ஷோ முடிஞ்சு வந்து 1 மாதம் வந்து நீ என்னோடய பிரதரை டேட் பண்ணணும், உனக்கு பிடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு 3 பேர் நல்லா பேசிட்டு தான் இருக்காங்க. சொல்கிறாங்க, சரி நான் டேட் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருந்தா நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கான்வர்சேஷன் தான் அங்கே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கரண், ஷில்பா, ஸோ இந்த கேங்கில் வந்து இப்போ ஸ்ருதிகா உட்காரதில்ல. ஸோ ஷில்பா வரும்போது அந்த கேங்கில் வந்து ஸ்ருதிகா வரமாட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங் வந்து சுருங்கி 3 ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஷில்பாலாம் வந்து என்னோடய பர்த்டே வரைக்கும் எல்லோரும் இருக்கணும், நீங்கள் போகக்கூடாது அது வரைக்கும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. இது முடிஞ்சு நைட்டு ஸ்ருதிகா வேறு கிட்ட சொல்லிட்டுருக்காங்க, நீ வந்து கரண்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, ஐ திங்க் கரண் டிவர்ஸ் நினைக்கிறேன், ஸோ அவங்களுக்கு குழந்தை என்னமோ இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து ஸ்ருதிகாவும் சிம்மும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சிம் வந்து ஆமாம்மா நான் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பழகலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இது வந்து நைட்டு தூங்குகிற டைமில் நடக்கிற கான்வர்சேஷன். ஸோ இது முடிஞ்சு திருப்பி வந்து காலையில் கரண், ஸ்ருதிகாலாம் வந்து பேசிகிட்ருக்காங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் டைவர்ட் ஆகி ஷில்பாவோட விஷயத்தில் வந்துடுச்சு. ஸ்ருதிகா கிட்டேயும் கரண்கிட்டையும் கேட்குறாங்க, ஷில்பா வந்து எப்போவுமே என்னை பற்றி பேசும்போது நீங்கள் ஏன் தடுக்க மாட்டேன்றீங்க, ஸோ நானும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் தானே, எதுக்கு வந்து ஷில்பா பேசும்போது அவள் பேசட்டும்னு சொல்லிட்டு விடுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து கரண் கேட்குறான், நீ வந்து அந்த டீமில் போய் வந்து பேசுகிறிய, அது நீ என்ன சொல்கிறேன்னு. ஸோ அதுக்கு ஸ்ருதிகாவோட பதில் என்னென்னா,
ஸோ அந்த டீம்னா விவினோட கேங் தான் வந்து கரண் மீன் பண்ணி சொல்கிறாரு. ஸ்ருதிகா சொல்கிறாங்க, நான் வந்து அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கல, அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹவுஸ்மேட்ஸ் அவ்வளோதான். ஸோ அதனால் அவங்க வந்து என்னை ஹர்ட் பண்ணதே இல்லை. அவங்களால நான் இது வரைக்கும் அழுததும் கிடையாது. ஆனால் நான் அழுதது ஃபுல்லாமே வந்து நம்ம டீமில் இருந்து தான். ஒன்று நீயா இருக்கட்டும், கரணா இருக்கட்டும், இல்லை சும்மா இருக்கட்டும், இல்லைனா ஷில்பாவாக இருக்கட்டும், யாராவது நீங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து என்னை எப்போவுமே வந்து ஹர்ட் பண்ணினே இருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த டீம்லேருந்து நான் அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சிம் கிட்ட சொல்கிறாங்க, நீ எப்போவுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி வந்ததே இல்லை. ஷில்பாக்கு ஏதாவது ஒன்றுனா நீ போய் அங்கே போய் நல்லா ஆறுதல் சொல்லுவ. ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நான் இமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆனால் நீ வந்ததே இல்லை. எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் நீ வந்து கேட்ப என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. இதனாலே வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சிம்க்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு. சிம்மும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட அந்த அளவுக்கு வச்சுக்கிறதில்ல. உனக்கு எப்படி உன்னோட பெர்செப்ஷன் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு நீ வந்து மைண்டில் ஒருத்தர் கெட்டவங்களா நினச்சா நானும் அப்படி நினைக்கணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சிம்மும் பேசுகிறாங்க. ஸோ ஸ்ருதிகா ஒரு பாயிண்டில் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே சிம் வந்து இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஸ்ருதிகா ஒத்துக்கல. வேணாம் சிம், நீ எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் இப்பயும் பண்ணிகிட்ருக்க. என்னை ஹர்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து என்னை சமாதானம் பண்ணுறதுக்காக வருத. நீ இனிமேல் வரவே தேவையில்லை எனக்காகன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சும்மா அழுதுட்டு ஷில்பா கிட்ட போட்டு இந்த மாதிரி அவள் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு ஷில்பா கிட்ட சொல்கிறாங்க. ஷில்பா பற்றி தெரியும் என்ன சொல்லுவாங்கன்னு, எப்படி ஸ்ருதிகாவுக்கு ஆப்போசிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வந்து சும்மா வந்து பேம்பர் பண்ணிட்டு ஸ்ருதிகா அங்கே சாஹத், திக்விஜய், அதுக்கப்புறம் பாகா இவங்ககிட்டலாம் வந்து சொல்கிறாங்க, நேற்று என் பிரதரை பற்றி நான் பேசினேன் சிம்கிட்ட. நீ வந்து டேட் பண்ணிவிட்டு உனக்கு ஓகேனா மேரேஜ் பண்ண அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கான்வர்சேஷன் ஷில்பா வந்து என்ன சொல்லுது, நீ அப்படி பண்ணால் நீ உனக்கு வந்து கல்யாணமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னை பற்றி தானே சொல்கிறாங்க. இது வந்து கரண் முன்னாடி சிம் முன்னாடி தானே நடக்குது. ஸோ அப்போவே வந்து இவங்க வந்து அப்படி பேசாத ஷில்பா அப்படின்னு சொல்லலை. இதனால தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா மற்ற டீம்மேட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மற்ற டீம்மேட்ஸ் ஆமாம் ஷில்பா சொன்னதுக்கு தப்பு தான், இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பேசினா யாருக்காலும் ஹர்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நேற்று ஸ்ருதிகாவுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ நேற்று ஃபுல்லாகவே வந்து ஸ்ருதிகா, கரண் அண்டு சுப் பேசவே இல்லை. ஸோ இவங்க 3 பேரும் 3 வழியால் தான் இருந்தாங்க. இதில் நடுவில் ஸ்கோர் பண்ணது ஷில்பா தான். ஷில்பா வந்து கிடைக்கிற டைம்லலாம் வந்து கரணா கன்வின்ஸ் பண்ணுறதும் சும்மா கன்வின்ஸ் பண்ணுறதும். இன்ஃபேக்ட் நேற்று சண்டைக்கு முன்னாடியே வந்து காலையில் எழுந்த டைம்லேயே வந்து ஷில்பா ஸ்ருதிகாவை பற்றி தான் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க கரண் கிட்ட. ஸோ அவங்க வந்து மற்ற டீமில் போய் பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்துட்டு மற்ற டீமில் அப்படி பண்ணுறாங்க அப்படிலான்னு சொல்லிட்டு. ஸோ இதே தான் வந்து ஷில்பாவும் அங்கே பண்ணுறாங்க. ஷில்பா இன்ஃபேக்ட் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க மற்ற டீமில் போயிட்டு. ஆனால் ஸ்ருதிகா அப்படி பண்ணுறது கிடையாது. ஸ்ருதிகா வந்து எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, ஜென்ரலாக பேசுவாங்க, அவ்வளோதான். ஸோ ஜென்ரலாக பேசுகிறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணி பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஷில்பா வந்து இந்த மாதிரி பாய்சன்ஸ் வந்து ஏற்றி விடுறாங்க கரண் மைண்டில். இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு தான் வந்து அந்த பெரிய சண்டை நடக்குது, ஸ்ருதிகா சிம் சண்டை. இதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது அடுத்த டைம் கூட செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டிங் டாஸ்க். இதுக்காக வீடு வந்து 2ஆக பிரிய போதும், பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து 2 ஜோடிகளாக வந்து நீங்களே பேர் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ ஜோடி பிரிச்சுட்டாங்கன்னா, நம்ம ஸ்ருதிகா, திக்விஜய், விவின், ஈஷா, அவினாஷ், சாரா, சாஹத்துக்கும் காஷிஷ்க்கும் வந்து ஜோடி கிடையாது. அதனால் அவங்க 2 பேரும் வார்டனாக போட்டாங்க. ஷில்பாவுக்கு வந்து ரஜித், சாரா பாகா, அதே மாதிரி சிம் கரண். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜோடியெலாம் இருந்தது. ஸோ இப்போ வந்து பாய்ஸ் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல்லையும் கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையும் இருக்கணும். இதில் வந்து வார்டன் வந்து இவங்க 2 பேரும், காஷிஷ் அண்டு சாஹத். ஸோ கண்டிப்பாக காஷிஷ்க்கு இந்த டைமில் வந்து கோவம் வரணும். ஏன்னா ஸ்ருதிகா, விஜய் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு காஷிஷ் வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ சாஹத் கிட்ட வந்து சீக்ரெட்டாகவும் சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு புரியலை கரெக்டாக. ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்ருதிகாவை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இந்த கேம் போகும். இந்த டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நியூ டைம் கோட். ஸோ காஷிஷ்க்கு வந்து பக்காவாக வந்து ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஸ்ருதிகாவை வந்து ஜெயிக்க விட மாட்டாங்க. டாஸ்க் வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு டாஸ்க் தான். பாய்ஸ் வந்து அவங்களோட ஹாஸ்டலில் இருப்பாங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் லவ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து நல்லா லவ் பண்ணுறாங்களோ அந்த ஜோடிகளை வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு பைஜாமா பார்ட்டிக்கு வந்து உள்ளே அனுப்புவாங்க. ஸோ ஒவ்வொரு ரவுண்டில் வந்து ஒவ்வொரு ஜோடியை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ரிஜெக்ட் பண்ணுறது காஷிஷும் சாஹத்தும் தான். ஸோ யாரெல்லாம் வந்து ஒழுங்காக லவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ அவங்க
அவங்களும் வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லலாம் வந்து ஸ்ருதிகாவ உள்ள விட்டுட்டாங்க. லாஸ்ட் 3 பேர்ல யாரு செலக்ட் ஆயிருந்தாங்கன்னா, நம்ம ஸ்ருதிகா, திக்விஜய் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷில்பா, ரஜித், சும் அண்ட் கரண். ஸோ இந்த ரவுண்ட்ல தான் ஸ்ருதிகாவையும், திக்விஜயும் எலிமினேட் பண்றாங்க காஷிஷ். ஏன்னா, நீங்க சரியா லவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி 2 ரவுண்ட்ல மத்த 2 பேர் இருந்தாங்க. கரண் அண்ட் ஷில்பா டீம். ஸோ இதில யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷில்பா அண்ட் ரஜித் தான் வந்து சூப்பரா வந்து லவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களாம். அதனால அவங்க தான் ஜெயிச்சாங்களாம். ஸோ இதுதான் வந்து காஷிஷோட ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த பேசிஸ்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வந்து அடுத்த டைம் கூட வருவாங்க. ஐதர் ரஜித் வருவாங்க, இல்லன்னா ஷில்பா டைம் கூட வருவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்ப இந்த கேம் முடிஞ்சிருக்கு. இதோட நேத்தோட எபிசோட் வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் வந்து காஷிஷ், ஸ்ருதிகா சண்டை, ஸ்ருதிகாவுக்கும் நடந்த பெரிய சண்டை. ஸோ இதெல்லாம் வந்து நேத்து நைட்ல நடந்த சண்டை. இதெல்லாம் வந்து இன்னைக்கு எபிசோட்ல காமிப்பாங்க. ஸோ ஃபைனலி காஷிஷ் வந்து நேரம் பார்த்து பழி வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸ்ருதிகாவ. ஸ்ருதிகாவை எலிமினேட் பண்ணுறதுக்கான ரீசன் காஷிஷ் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நேத்து பேசுனது எனக்கு பிடிக்கல, அதனால உங்கள எலிமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் இந்த டாஸ்க்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டாஸ்க்ல வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா, நீங்க அத சொல்லிட்டு வந்து எலிமினேட் பண்ணலாம். அத விட்டுட்டு பர்சனலா வந்து காஷிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த 2 நாள் எபிசோட்ல நடந்திருக்கு. ஸோ ஆஸ் யூசுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.